ஃப்ளோட் 2024 தமிழ் டபுள் வெளிவந்த ஒரு ரொமான்டிக் ஃபீல் குட் மூவி. செரின் லீ இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. லாரி ஆண்ட்ரில், சாரா, லாண்ட்ரியா பட் மற்றும் பலர் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இப்போ அந்த படத்துடைய கதையை பார்த்தரலாம். இந்த படத்துடைய ஹீரோயின் ஜாலியாக தன்னுடைய அத்தை வீட்டில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. அங்கே போய் அங்கே ஃப்ரெண்ட்ஸுகளோட அப்படியே ஜாலியாக இருக்காங்க. திடீர்னு பார்த்தா அங்கே ஹீரோவை பார்க்குறாங்க. ஹீரோவை பார்த்தோடனே பார்க்குறாங்க. ஆனால் ஹீரோ தவறுதலாக தண்ணியில் விழுந்துடுறாங்க. அவங்களுக்கு நீச்சல் தெரியாது. உடனே ஹீரோயினி போய் அவங்கள காப்பாற்றுறாங்க. அப்படி அப்படின்ட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க, பழகிக்கிறாங்க. ஹீரோயினி ஹீரோவுக்கு நீச்சல் கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல லவ் உருவாயிருது. இப்போ நம்ம ஹீரோயினி டாக்டருக்கு படிச்சுட்டு இருக்காங்க. இந்த விஷயம் அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சிருது. உடனே அவங்க வீட்டில் நீ உடனே கிளம்பி ஊருக்கு வா, நீ உன்னுடைய கேரியரை ஸ்டார்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிடுறாங்க. உடனே இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஹீரோயின் என்ன முடிவு எடுத்தாங்க, ஹீரோ விட்டுட்டு போனாங்களா இல்லையா, இதில் அவங்களுடைய லவ் வாழ்க்கை எப்படி இருந்தது, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறதா இந்த படத்துடைய ஆன்லைன். படத்துடைய பாசிட்டிவ்னு பார்த்தா ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேருடைய கெமிஸ்ட்ரி செம்மையாக செட் ஆகுது. இவங்க ரெண்டு பேர்த்த ஃபாலோ பண்ணாவே இந்த படத்தை பார்த்து முடிச்சிடலாம். படத்தை நடிச்சு எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக இவங்க ரெண்டு பேருக்கு இடையில் அந்த லவ் உருவாகிற போர்ஷன் ஆகட்டும், இப்படி எல்லாமே ரொம்ப சூப்பராக காமிச்சிருக்காங்க. படத்துடைய பிஜிஎம் மியூசிக் படத்துக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துருக்காங்க. சினிமோட்டோகிராஃபி கலர்ஃபுல்லான ஒரு விஷுவலை போட்டு கொடுத்துருக்காங்க. படத்துடைய கிளைமேக்ஸ் ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. இந்த படத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே கதை தான். ஏன்னா இதே மாதிரி ஏகப்பட்ட கதைகள் கொண்ட படத்தை நம்ம பார்த்துருப்போம். அதே சாயல் தான் இருக்குது. ரொம்ப வித்தியாசமான எந்த சீன்ஸும் இவங்க இதனாலேயே நிறையா சீன்ஸ் ப்ரிடிக்டபுளாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்லாம் மெயின்டைன் பண்ணியிருக்கலாம். அதுவும் செகண்ட் ஹாஃபில் இன்னும் கிளைமேக்ஸ் போக போக நமக்கு இதுதான் நடக்க போகுது அப்படிங்கிறது ஈஸியாக நம்ம கெஸ் பண்ண முடியுது. ஸோ அதை நான் தவிர்த்துட்டு ஒரு வித்தியாசமான ஒரு கிளைமேக்ஸாவது கொடுத்துருக்கலாம். எந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலன்னா கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்காதீங்க. ஏன்னா படத்தில் அந்த மாதிரி சீன்ஸ்லாம் இருக்குது. அதனால் ஃபேமிலியை தவிர்த்துட்டு தனியாக பாருங்கள். மொத்தத்தில் அந்த படம் இப்படி சூப்பராக இருக்கும், சுமாராக இருக்குன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வச்சு தான் நாங்களும் சொல்கிறேன். ஓகே, இதேமாதிரி அடுத்து ஒரு புதிய மூவி ரிவ்யூவில் சந்திப்போம்.